செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, பொட்டி வாங்கிட்டு முதலமைச்சர் ஆயிட்டாரு. நம்ம ஓப்பனா சொல்றாரு. தனிப்பட்ட தகவலுக்கு என்ன காரணம்? மலைப்பாம்பு மாதிரி கீழே விழுந்தது, பெட்டி கொடுத்து சிஎம் ஆகுது, இந்த விஷயங்கள் தான் அவர் ரொம்ப கோவத்தின் உச்சத்துக்கு போயிருக்கு. செங்கோட்டையா பார்த்து இருந்துக்க, நான் சிஎம் இருக்கும் போது என்ன நினைச்சிட்டு இருக்க, சும்மா இருந்த நினைச்சியா, உங்க லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நானு. இவர் பண்ண தப்புக்கு இவருடைய எவிடன்ஸ் அவர் வச்சிருக்காரு, அவருடைய பண்ண தப்புகளை இவருடைய எவிடன்ஸ் வச்சிருக்காரு. கேஸ போடுங்க. ஆமா, இப்ப அதிமுக இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டு இருக்கும்போது இப்ப சசிகலா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிறாங்களா? என் மனசு உள்ள இருக்கிறதெல்லாம் செங்கோட்டையன் வெளியே போட்டு சொல்லிடாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருக்கலாம், சிரிச்சிருக்கலாம். ஸ்டாலின் ஐயா இருக்கட்டும், எடப்பாடி இயக்கம், அவங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா விஜய் சார் ஒரு சில பர்டிகுலர் இடத்துக்கு போக மாட்டேங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து பயம்தான். ஏசி இருக்கிற வீட்டுக்கு மட்டும் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறாப்புல விஜய். இப்போ எடப்பாடி வெயிலுன்னு பேசுவாரு. ஸ்டாலின் ஐயாவும் மற்றவங்களாம் அவங்களோட ஸ்டைல் இருக்கும். அது மாதிரி விஜய் சாரோட ஸ்டைல் இதுதான்பா, படத்துக்கு கூட பேசுவார் அவரு. விஜய் நல்ல சக்திப்பா. இன்னைக்கு திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் உடைஞ்சிருக்கும். கல்வியில தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்கும்னு சொன்னாங்க. விஷமாகும் மதிய உணவு, இடிந்து விழும் மேற்கூரை, தண்ணீர் இல்லா கழிப்பறை, இதுவே தமிழக பள்ளிகளின் அவல நிலை. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் பரப்புரை ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதன் மத்தியில தேர்தல் காலத்தை பத்தி நிறைய பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சாரங்களும் பார்த்தீங்கன்னா கட்சி ரீதியா போகுதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. தனிநபர் தாக்குதல் அப்படின்ற ஒரு விவகாரத்தில் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தேர்தல் பரப்புரை அப்படின்றது ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா தலைவர்களும் எந்த அளவுக்கு சீக்கிரமா தேர்தல் பிரச்சாரங்கள் முடிக்கிறோமோ அதெல்லாம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர் மட்டும் ரொம்ப ஸ்லோவா இருக்கிறாரு. இப்படின்னு தேர்தல் காலத்துல பல கட்ட பார்வை ஒன்று இருக்கு. அதை பத்தி தான் அலச போறோம். வாங்க போலாம். வணக்கம் முருகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ தேர்தல் பிரச்சாரம் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தேர்தல் நெருங்கிட்டாலே ஒவ்வொரு கட்சி பம்பரமா சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தேர்தல் பிரச்சாரங்களும் மாறுதா அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. சரி, அப்படி மாறினாலும் தப்பு கிடையாது. ஏன்னா ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிதான் ஆகணும், அப்படி மாறிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினாலும் இப்போ பாத்தீங்கன்னா தனிநபர் தாக்குதல் அப்படின்றது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிருச்சு. தேர்தல் பிரச்சாரம் வந்துட்டாலே நீங்க கட்சியை தாக்குறீங்களோ இல்லையோ, கட்சி செய்த திட்டங்களை நலத்திட்டங்கள் உதவிகள் எல்லாத்தையும் நீங்க தாக்குறீங்களோ இல்லையோ, தனிநபர் தாக்குதல் ஈஸியா என்ன பண்றாங்க, கையாளுறாங்க. இதுக்கு பேர் போனவர் எடப்பாடி பழனிசாமி. ஆமா, அட்டாக் பண்ணி பேசுற மாதிரி தான் இப்ப செங்கோட்டையன் இருக்காரு. ஆமா, ஏன்னா நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா முதல்வரை தாக்கி பேசினார். கொரோனாலேயே போயிருக்க வேண்டியது. அதே போல துணை முதல்வர் பால்டாயில குடிச்சு போயிருக்க வேண்டியது, உயிரோடு நம்ம உயிர் எடுக்கிறார். சோ இது மாதிரி பேசிட்டே இருக்கிறார்ல, இது எதை காட்டுது? நீங்க எப்படி தனிப்பட்ட தாக்குதல் இப்பதான் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா? இல்ல கலைஞர் ஐயா இருக்கட்டும், இப்ப ஜெயலலிதா அந்த டைம் இருந்தது இல்ல, அந்த அளவுக்கு தனிப்பட்ட தாக்குதல் இல்ல. அது கட்சி ரீதியா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, சட்டமன்றத்துக்குள்ள அதாவது எம்ஜிஆர் முதலமைச்சர், கலைஞர் எதிர்கட்சி தலைவர். அப்போ அந்த அமைச்சரவையில ஒருத்தர் மரியாதை இல்லாம கலைஞரை பத்தி சொல்லிட்டாரு. அப்பவே உடனே கண்டிச்சாதா ஒரு பேசுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் கட்சி ரீதியா தாண்டி 2 பேர் எந்த அளவுக்கு நண்பர், ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்டா யாரும் தாழ்ந்து பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த வழியில அதிமுக தலைவர்கள்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே இது பண்ணிட்டு இருக்காரு. இது தனிப்பட்ட தாக்குதலுக்கு என்ன காரணம்? அவங்க கிட்ட வேற எதுவும் குறை இல்லையா? இப்ப இதை சொல்லிதான் ஓட்டுவாங்கன்னு அவசியமா என்ன? அதாவது இது எதை காட்டுது அப்படின்னு நம்மனா, அரசியல்ல நீங்க இப்ப ஆளுங்கட்சியா திமுக இருக்கு. இப்போ நீங்க தேர்தல்ல நீங்க எதிர்த்து நிக்கிறீங்கன்னா திமுக எதை மிஸ் பண்ணிடுச்சு, எதை செய்யல சொல்லலாம். ஆமா, விமர்சனம் வைக்கலாம். இதெல்லாம் பண்ண நல்லா இருந்திருக்கும், நாங்க இதெல்லாம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த மகளிர் விடியல் பயணம்ன்றது நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இதை டெவலப் பண்ற விதமா தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, ஆண்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு.
சோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம், போட்டிக்கு போட்டி வந்து இது பண்ணலாம், மக்களுக்கு எதை செய்ய போறது சரி. நீங்க தனிநபர் தாக்குதல் பண்றதுனால உங்க கேரக்டர் தான் அடிவாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுறாரு அப்படின்னு. இதுல என்ன ஒரு கூத்து? மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குல்ல, இல்ல மக்கள் கிட்ட வரவேற்பு இல்ல, வந்து அவங்க கட்சிக்காரங்க கிட்ட அந்த வரவேற்பு இருக்கு. அது கூட கைத்தட்டி சிரிக்கிறாங்களா நிறைய பேர் அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா இதனுடைய சுயரூபம் எடப்பாடி பழனிசாமியோட சுயரூபம் தான் வெளியே வருது அப்படின்னு நம்ம போகணும். சரி, எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு மோசமானவரா, அவரு கோவம் வந்தா இந்த அளவுக்கு பேசுவாரா? அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து போற இடத்துல ஃபிளெக்ஸ் காட்டுறது என்ன. ஆமா, அது வந்து இதுவா இருக்குது. இது வந்து தனிப்பட்ட தாக்குதலா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது நாடறிந்த ஒரு உண்மை. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி காலை பிடிச்சி பதவி வாங்கினாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். கூவத்தூர்ல நம்ம டைரக்டா லைவாவும் பார்த்தோம். சசிகலா அவர்கள் வந்து யார் முதலமைச்சர் அறிவிக்க போறாருன்னு டபார்னு கீழே வந்துட்டாரு. எங்க பக்கத்துல உட்காந்து எடப்பாடி பழனிசாமி காட்டணும். பைலட் என்னன்னா இப்ப செங்கோட்டை பேசினா பாத்தீங்களா? அதுதான் நான் சொல்றேன். பேசும்போது என்னன்னா இது முதல்ல மலைப்பாம்பு வந்துருச்சு அந்த மாதிரி சொல்லிட்டாரு. அதுதான் இவங்களுக்குள்ள நடந்த அந்த ரகசியங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே வெளிவருது. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு பொதுநல வழக்காக போட்டு இவங்க 2 பேரும் மேலே விசாரணை நடக்கும். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, பொட்டி வாங்கிட்டு முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஓப்பனா சொல்லிட்டாரு, நான் தான் முதலமைச்சர் ஆக வேண்டியது. நைட் வரைக்கும் நான் தான் முதலமைச்சர் என் பேர் இருந்தது. காலையில ஏந்து பார்த்தா காசு கொடுத்துட்டப்பல அந்த மனுஷகிட்ட காசு இருந்தது, என்கிட்ட காசு இல்ல. ஓபன் ஸ்டேட்மெண்ட். அப்படி இருக்கும்போது நான் விட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா சின்னம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா செங்கோட்டையா இது மாதிரி கொடுத்துடலாமா, கட்சி நல்லதுக்காக கொடுத்துடலாம் அப்படின்னு. இப்ப அது உண்மையாச்சுல, பணம் இருந்தா அதிமுக. அப்போ இது பொய் இல்ல, சாதாரண ஒரு விவசாயி கூட சிஎம் ஆகலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி பொய்யாச்சா? காசு இருந்தாதான் இங்க சிஎம் ஆக முடியும். அதிமுக ஒத்துக்கிட்டாரு, அதை ஒத்துக்கிட்டாரு. சோ இந்த கோவம் தான் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப டேமேஜ் பண்ணுச்சு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். மலைப்பாம்பு மாதிரி கீழே விழுந்தது, பெட்டி கொடுத்து சிஎம் ஆகுது, இந்த விஷயங்கள் தான் அவர் வந்து ரொம்ப கோவத்தின் உச்சத்துக்கு போயிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போறேன், வெளியில நடமாட்ட, டிவில விட்டு போடுவோம் பாத்துக்க, அது இல்லாம மரியாதை இல்லாம பேச செங்கோட்டையா சீனியர். ஏன்னா செங்கோட்டையனாலதான் அவர் உள்ள வந்தாரு, சீனியர். ஆமா, இப்ப நீங்க இபிஎஸ் அவர்கள் அதிமுக இந்த நிலைமைக்கு நிக்கிறாருன்னா இது பேஸ்மெண்ட் யாருன்னா செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் நினைச்சிருந்தா, ஆமா நினைச்சிருந்தா அப்பயே அழிச்சிருக்கலாம் செங்கோட்டையன். இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்குல்ல, செங்கோட்டையா பார்த்து இருந்துக்க, எச்சரிக்கை மிரட்டுறாரு, நீ பார்த்து இருந்துக்க. நான் சிஎம்மா இருக்கும் போது என்ன நினைச்சிட்டு இருக்க, சும்மா இருந்த நினைச்சிட்டியா? உன் லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், நானு எல்லாம் வெளியிட்ட டிவில விட்டுருவேன், வெளியில மாட்டேன். இப்ப எடப்பாடி வந்து அலாட்டா தான் இருக்காரு, எப்பனா எதுனா நடக்கும். ஆமா, நம்ம அலாட்டா போ அப்படின்னு வீடியோ அப்ப எடுத்து வச்சிருக்காரு. எல்லாரும் எடுத்து வச்சிருக்காரு. இது செங்கோட்டையனுக்கான மிரட்டல் மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது. எல்லாருக்கும் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, எல்லாருக்கும். ஆமா, இவங்க அமைச்சரவையில யாரெல்லாம் அமைச்சரா இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற மிரட்டல தான் எடுப்பாங்க. உங்களோட சொல்லி முடிச்சிருவோம். ஆமா, சொல்லி முடிச்சிருவேன். அது சொல்றாரு, இன்னொரு பேச நீ பாக்கலையே ரஜினி, இவரு குழந்தை என் பேச இதுதான் பார்த்திருக்கேன், எனக்கு இன்னொரு பேச இருக்கு, அந்த முகத்தை பாக்காத சொல்றாரு. ஆமா, படையப்பா மாதிரி இவரு சொல்றாரு, என் பேச இன்னொரு பேச நீ பார்த்தது இல்லையே, பாத்துக்கணும். ஆனா இது வந்து சீரியஸா நம்ம எடுத்துக்கணும்னா இது செங்கோட்டையனுக்கான மட்டும் மிரட்டல். அவங்க அமைச்சரவையில யாரெல்லாம் அமைச்சரா இருந்தாங்களோ, நாளைக்கு என்ன எதிர்த்தீங்கன்னா எல்லா எவிடன்ஸும் நான் எடுத்து வச்சிருக்கேன். சிஎம்மா இருக்கும் போது நீங்க என்னென்ன அமைச்சரவையில என்னென்ன ஊழல் பண்ணீங்க, ஆமா, யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. எடப்பாடி பழனிசாமி நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. எப்பா அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாருப்பா, பாஜகவுக்கு அடிமையா இருப்பாரு, எதுனாலும் சிரிச்சுட்டே இருப்பாரு. இதை நம்ம இந்த அளவுக்கு கோவப்பட்டு நம்ம பார்த்தது இல்லை. இப்ப வெளியே வருதுன்னா ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருக்குமோ? இருக்கும், இல்லாம சொல்ல முடியாது. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இப்போ நீங்க உதயநிதி வந்து அந்த போட்டோ எடுத்து காமிச்சாரு, ரியாக்ட் பண்ணாரு, பால் டாயில் குடிச்சதுலாம் நீங்க பஞ்சு டைலாக் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணாரு. மேலோட்டமா தான் பார்த்தோம். முதல்வர் அவர்கள் கொடுத்த விமர்சனத்துக்கும் இவர் கொரோனாலே போயிருக்க வேண்டியது அந்த அளவுக்கு. ஆனா இப்ப செங்கோட்டையன் பேசுனதுக்கு இந்த அளவுக்கு எதிர்வினையாற்றணும், அப்ப உண்மை இருக்கு, அதுதான் டவுட் இருக்கு. ஒருவேளை இவரு காசு கொடுத்து சிஎம் நிறைய நடந்திருக்கு, மறைக்க போகிறாங்க. ஆமா, இன்னொன்னு செங்கோட்டையனை குறித்து இவர் சொல்றாரு பாத்தீங்களா, அப்ப இதுவும் நடந்திருக்கும். இது நடந்திருக்கு. சோ இத பேஸ் பண்ணி தான் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவுக்கு இவரை பிடிக்காது, இவரை வெளியே போக சொல்லலாம், சரி போனா போதும் மன்னிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அது சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஜெயலலிதா அம்மாவுக்கும் செங்கோட்டையனுக்கு இடையில உரசல் நடந்திருக்கு. அதுதான் அவர் சொல்றாரு. மேல வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இறங்கி வரும்போது இவர் பதவி போயிருச்சு, செங்கோட்டையனை குறித்து சொல்றாரு. அந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் போது இது ஏன், ஏன்னா இப்ப இவரு எவிடன்ஸ் இருக்குன்றாரு, இவர் பண்ண தப்புக்கு இவருடைய எவிடன்ஸ் அவர் வச்சிருக்காரு.
அவருடைய பண்ண தப்புகளை இவருடைய எவிடன்ஸ் வச்சிருக்காரு. கேஸ போடுங்க, கேஸ போட்டு எவிடன்ஸ் எடுத்து வந்து கொடுங்கப்பா, யாரு மேல யாரு தப்பு. ஆமா, அது மாதிரிதான் இருக்கு. எதாவது எப்படி சொல்றதுன்னா, இவங்க அடிச்சுக்கிறதுல கட்சியோட பேர் தான் டேமேஜ் ஆகுது. ஆமா, அது அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியல. எலெக்ஷன் டைம்ல பண்றாங்க. ஆமா, இப்ப அதிமுக இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு கட்சியா அப்படின்ற மாதிரி ஒரு இவங்க 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. ஆனா இதுல பாதிக்கப்படுறது யாருன்னா கட்சியும் தொண்டர்களும் மட்டும் தான் பாதிக்கப்படுறாங்க. எப்ப உங்க 2 பேர் சண்டையை வீட்டுக்குள்ள வச்சுங்க, இல்ல தெருமுனையில போய் வச்சுங்க. இது மாதிரி இப்போ பொதுமக்கள் கிட்ட பேசி கட்சி பேரை டேமேஜ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆகுது. சோ இது எதை நோக்கி போகுது? ஓட்டு பேங்க் வந்து அந்த கலெக்ஷன் வந்து குறையுமா இல்ல அப்படியே தான் இருக்குமா? இல்ல, எனக்கு வந்து என்னன்னா எடப்பாடி பழனிசாமி தோல்வியின் பயத்துல இருக்கிறாரோ, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பேசுறாரு. வரவேற்புனா இப்ப என்ன சொல்றது, இப்ப நீங்க போறீங்க, இப்போ நீங்க உங்க ஊருக்கு போறீங்க, உங்க ஊர்ல இருந்து நீங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க, உங்க ஊருக்கு வராங்க, உங்க சொந்தக்காரெல்லாம் வந்து கூட்டிருப்பாங்களா வரவேற்கிறது, அதுதான் வரவேற்பு. ஆனா மத்தவங்க எல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. உங்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்களும் வந்து நிப்பாங்க. அது மாதிரிதான் இவங்க கட்சி ஆளுங்க தான் வந்து நிக்கிறாங்களே கண்டி. பொதுமக்கள் கிட்ட என்ன வரவேற்பு இருக்கு? இல்லையே, பொதுமக்கள் கிட்ட வரவேற்பு இல்லாம. ஏன்னா இப்ப நீங்க மக்கள் வந்து எல்லாமே பாத்துக்கிட்டே இருக்காங்க தெளிவா. அதிமுக செய்யற தப்பு என்ன, திமுக எந்தெந்த விஷயங்கள்ல ஸ்ட்ராங்கா இப்படி சண்டை போட்டு இருக்கும்போது இப்ப சசிகலா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா, அவங்களும் ஒரு ஆதரத்தை வச்சிருப்பாங்க. அவங்க சிரிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆதரவு வச்சிருப்பாங்க அவங்களும். ஆமா, இது அவங்களும் வெளியிட வாய்ப்பு கண்டிப்பா இருக்குது. அவங்க சிரிச்சுறாங்க, என் மனசு உள்ள இருக்கிறதெல்லாம் செங்கோட்டையன் வெளியே போட்டு சொல்லிடுறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருக்கலாம், சிரிச்சிருக்கலாம். ஏன்னா இவங்க அடிச்சுக்கிறதுல இவங்க தப்பு செஞ்ச தப்பு இவங்களே ஒத்துக்கிறாங்க, இவங்களே எவிடன்ஸா இருக்கிறாங்க, இவங்க செஞ்ச தப்புக்கு இவங்களே எவிடன்ஸா இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போடணும். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா கேஸ் போட்டு ஒரு வழக்காவே தொடர்ந்து விசாரிக்கணும். திமுக நல்ல பாயிண்ட் இதெல்லாம். அதுதான் சொல்றேன், எடுத்து பேச நல்ல பாயிண்ட். அது திமுக போட்டுச்சுன்னா கட்சி ரீதியா இருக்கணும். பொதுநல வழக்கு, பொதுநல வழக்கு போட்டு 2 பேர் செஞ்ச தப்பு என்ன எடுத்துவாங்க, எல்லா எவிடன்ஸ் எடுத்துவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணணும். உதயநிதி கூட போகும்போது பேசலாம் அதெல்லாம். ஆமா, நான் தான் உங்களை பத்தி தாக்கி பேசலாம் பார்த்தா அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு. அதுதான் இது வந்து எதை நோக்கி போக போகுது அப்படி இப்படின்னு நம்மளுக்கு ஒண்ணு தெரியல. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது தேர்தல் டைம் நெருங்கிருச்சு. ஆமா, இன்னொரு 5 நாள் 6 நாள் தான், 4 நாள் நினைக்கிறேன். இன்னும் 4 நாள்ல தேர்தல் வரும்போது ஆல்மோஸ்ட் அநேகமா நாளைக்கு 2 நாள் முடிஞ்சிடும். ஆமா, முடிஞ்சிடும், தேர்தல் முடிஞ்சிடும். சோ இந்த 2 நாள்ல எந்த அளவுக்கு கவர் பண்ணுமோ அந்த அளவுக்கு எல்லா தலைவர்களும் கவர். எனக்கு என்ன டவுட்னா, இப்ப இதுல வந்து இப்போ இந்த பக்கம் ஸ்டாலின் ஐயா இருக்கட்டும், எடப்பாடி இயக்கம், அவங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா விஜய் சார் வந்து ஒரு சில இடத்துக்கு போக மாட்டாரு. இப்போ பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டு கிடைக்கலன்றது வேற விஷயம். ஆனா ஒரு சில பர்டிகுலர் இடத்துக்கு வந்து போக மாட்டேங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து பயத்தை தாண்டி அவர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சீமான தரப்புல இருக்கட்டும், இப்ப அந்த தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, என்ன தாக்கிதான் அவர் வந்து இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு. நான் வந்து காரைக்குடியில் போட்டியாருன்னா அந்த தொகுதியை நீ பர்டிகுலரா அங்க வந்து பிரச்சாரம் பண்றதுக்கான காரணம் என்ன, அங்க என்ன வந்து டேமேஜ் பண்ணணும் தான் வந்துட்டு இருக்காரு. அது மாதிரி இதே வந்து நீ திமுக பக்கம் போக வேண்டியது தானே. இப்ப திமுக இப்ப ஸ்டாலின் ஐயா போட்டியிட தொகுதியா இருக்கட்டும், இப்ப எடப்பாடி ஐயா போட்டியிட தொகுதியா இருக்கட்டும், அங்கெல்லாம் நீயா போக மாட்டேங்கிற. இது வந்து இதுல இருந்தே தெரியுதா நீ யாருன்ற அது மாதிரி சொல்றாங்க. கரெக்ட் தான், அவர் சீமான் அவர்கள் சொல்றது வந்து கரெக்ட் தான். இவர் வந்து மினிஸ்டர்ஸ் இருக்கட்டும், இப்ப இருக்கிற கரண்ட் மினிஸ்டர்களா இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்களா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா முதல்வராக இருக்கட்டும். நீங்க சொன்ன இந்த பட்டியல யாருக்கும் அந்த தொகுதி பக்கம் ஆமா இவர் போகவே இல்லை. அவர் சொல்றது கரெக்ட் தான். ஒரு பயம் தான், தேவையில்லாம அங்க போயிட்டு நம்ம வந்து மொக்க வாங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னா. இன்னொன்னு என்னன்னா, இவர் தொகுதிக்கே முதல்ல போயிட்டு ஒழுங்கா பிரச்சாரம் கேன்வாஸ் பண்ணவே கிடையாது. நீங்க பெரம்பூரா எடுத்துட்டோம், மனு தாக்கல் பண்ணாரு, போனாரு, ஒரு இடத்துல இருந்து பேசினாரு, வந்தாரு. அதே போல திருச்சி கிழக்கா இருக்கட்டும், மனு தாக்கல் பண்ணாரு, ஒரு இடத்துல இருந்தாரு, பேசினாரு, வந்தாரு. இப்ப பெரம்பூர்ல போயிட்டு வீடு ஓட்டு கேட்க போறேன்னு சொன்னாரு. ஒரு 4-5 வீட்டுக்கு தான் போனாரு. அது நிர்வாகிகள் வீட்டுக்கு தான் போனாரு, பொதுமக்கள் வீட்டுக்கு போல. பொதுமக்கள் வீட்டுக்கு போனா சாதாரண குடிசை வீட்டுக்கு போயிருக்கணும், இல்ல ஓட்டு வீட்டுக்கு போயிருக்கணும். அப்படிலாம் கூட இப்ப ஸ்டாலின் ஐயா இப்ப காலையில அதுதான் எதனா ஒரு இடத்துல போயிருக்கணும். ஆனா ஏசி இருக்கிற வீட்டுக்கு மட்டும் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறாப்புல விஜய். அது இல்லாம கோலங்கள்லாம் போட்டு வந்துரு. இப்ப திருச்சி கிழக்குலயும் போயிட்டு அதான் பண்ண போறாரு. இப்போ போற டைம்ல ஒரு பேசுவாரா பேச மாட்டாரா, குறிப்பிட்ட டைம்ல தான் அங்க பேசி ஆகும். அந்த டைம் முடிஞ்சுச்சுன்னா ரீச் ஆக மாட்டேங்குது. ஆமா, சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் விஜய் வந்து என்ன பண்றாரு, மக்களை ஏமாத்திடுகிறாரு. இன்னொன்னு என்னன்னா, இப்போ எல்லாருமே என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு நம்ம, அதாவது ஜென்ரலா இப்ப நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கேட்கிறேன், நான் போற இடத்துல எல்லாம் கேட்கிறேன், அவங்க எல்லாம் ஆமா விஜய் ஏன் போல்டா வந்து பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறாரு, அதிமுக எதிர்க்க. இப்ப நீங்க பாத்தீங்களா, பாஜக சைடுல விஜய் பேசுறதே இல்ல, அதிமுக சைடு பேசுறதே இல்ல.
விஜயும் பேசுறதே இல்ல. ஆஹா. ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைலண்ட் கூட்டணி அப்படின்னு தான் போகுது. நீங்க சுந்தர்சியை கூட எடுத்துக்கோங்க, ஆமா நான் விஜய் விமர்சிக்கவும் மாட்டேன் அப்படின்னு. ஆமா ஏன்பா அவங்க எதிர்க்கட்சிப்பா அவரும் அங்கதான் போட்டிடுறாங்களா அப்புறம் ஏன் விமர்சிப்பானா விமர்சிக்க மாட்டேன் பிடிஆர் மட்டும் தான் விமர்சனம் ஆமா பண்றாரு. அப்படின்றாரு. ஏன்னா இவங்களுக்கு சைலண்ட் ஒரு அண்டர் டீலிங் இருக்குது. சோ அதனாலதான் இது வந்து நம்ம வந்து இவங்க ஆஃப்டர் எலெக்ஷன் திமுக தான். ஆமா ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு விஜய் வந்து திமுக எதிர்க்கிற மாதிரி இருக்கும், பாஜக எதிர்க்கிற மாதிரி இருக்கும், அதிமுக எதிர்க்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது கிடையாது, கண் துடைப்பு. முழுக்க முழுக்க திமுக தான் எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி நீங்க சொல்றபடி பார்த்தா எடப்பாடியா கூட போறதுக்கு விஜய் சார் பத்தி எதுவும் பேசுறதே இல்ல. இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி தொகுதியில எங்க கட்சி வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி ரேட்டு கொடுத்து வாங்கிட்டாரு, விலை கொடுத்து வாங்கிட்டாரு சொன்னாரு. சுயேட்சை வேட்பாளர் கூட அதை கொடுத்தாரு. ஆனா அதிமுக தரப்புல இருந்து என்ன பதிலடி? ஒண்ணுமே இல்ல. ஆதவர்ஜி நான் பேசுனதுக்கு எந்த பதிலடி கொடுக்கவே இல்ல. ஏன் கொடுக்கல? உங்க கட்சி தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர் அவரை பத்தி இழிவா பேசுறாங்க, பணம் கொடுத்து வாங்கிட்டேன், ஏன் பதிலடி கொடுக்க மாட்டேன்றீங்க? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு சைலண்ட் ஒரு அண்டர் டீலிங் இருக்கு. சோ இந்த அண்டர் டீலிங் வந்து இப்ப மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சோ விஜய் தேர்தலுக்கு பிறகு பாஜக கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. சோ அதனால விஜய்க்கு வந்து எதனா ஒண்ணு பண்ணணும், எதனா ஒண்ணு செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா காலம் கடந்து செய்யறாரு அப்படின்னு இருக்கும் போது யூஸ் பண்ணிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சோசியல் மீடியால பார்த்தேன், எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து விஜய் சொன்னா முக்காவாசி ஓய்வா தான் இருக்கு. எல்லாமே ஓய்வு ஓய்வு. ஆமா ஓய்வு ஓய்வு தான் போட்டிருக்காங்க. விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் ஒரு பிரச்சாரங்கள் செய்திருக்காரு. அதுவும் கொஞ்ச நேரம் தான் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறாரு. 10 மணி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சார டைம் இருக்கு. ஆனா 6 மணிக்கே நீங்க எதுக்கு வந்துருக்கீங்க? ஏன் வந்துறீங்க? இப்ப தேர்தல் டைம் வந்து 10 மணி வரைக்கும், அதுக்கு மேல பண்ணாதான் உங்க மேல கேஸ் வரும். அதுக்கு முன்னாடி மூட்டை முடிச்சு கிளம்பிட்டு எதுக்கு? ஆமா குடுக்குறாங்க வேணான்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன இவங்களுக்கு ஒரு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஆமா இப்ப கொடுத்த ஏன் போக மாட்டேங்கிற? அப்ப யார் மேல தப்பு? உங்களுக்கு விருப்பம் இல்ல. ஆமா அவங்க பழைய போட்டுதாரு. ஆமா கொடுக்காத வரைக்கும் அவங்க மேல ஈஸியா பழைய போட்டு தப்பிச்சிருந்தாரு. நாங்க குடுக்குறோம், நீ ஏன் வர மாட்டேங்கிற? இப்ப யாரு தப்பு? மக்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஆமா தெரிஞ்சிருச்சு. சோ இந்த மாதிரி தான் விஜயோட போக்கம் இருக்குது. இது அவருக்கு கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவங்க தரப்பு, அதாவது தாவக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஆமா இப்ப வந்து சீமான் ஐயா வந்து மழையில் நனைஞ்சு கூட பேசுவாரு. இப்ப எடப்பாடி வந்து வெயில் நின்று பேசுவாரு. ஸ்டாலின் ஐயா மத்தவங்க வந்து அவங்களோட ஸ்டைல் இருக்கும். அது மாதிரி வந்து விஜய் சாரோட ஸ்டைல் இதுதான்பா, படுத்து கூட பேசுவாரு அவரு. இது ஏன் நீங்க தப்பு எடுத்துறீங்க? உங்களுக்கு ஓட் பேங்கிங் தானே, படுத்துனே ஜெயிச்சு காட்டணும் அப்படின்றாங்க. இது எப்படி எடுத்துக்க முடியும்? அது வந்து அதுதான் சொல்றேன்ல, எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. எம்ஜிஆர் ஒரு காலகட்டத்துல அமெரிக்கா ஹாஸ்பிட்டல் இருந்து அதான் சொல்றாரு, எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாதுல்ல. சோ அவர் வந்து கலப்பணி பயங்கரமா அதுக்கு மேல திமுக கிரவுண்ட் லெவல்ல இருந்து பண்ணாரு. அவருடைய அரசியல் அந்த ட்ராக்ன்றது வேற. நான் எம்ஜிஆர் பேரை மட்டும் எடுத்துக்கிட்டு, எம்ஜிஆர் உருவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் தான் எம்ஜிஆர் அப்படின்னா, எம்ஜிஆர் செய்த கலப்பணியில ஒரு 1% விஜய் செஞ்சிருக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் வந்து ஒரு சோம்பேறியா தான் இருக்கிறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, விஜய் கருப்பாயிட்டாரு. இந்த ரயிலுக்கே வந்து கருப்பாயிட்டாரு 10 நாளைக்கு. ஆமா கருப்பாயிட்டாரு அப்படின்னா, இப்ப இந்த தேர்தலுக்கே நீ தாங்கலையே, இன்னும் எவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்து தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் வரப்போகுது, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. ஆமா அதுதான் பிரகாஷ் ராஜ் கூட கலைச்சாரு. நீ சினிமால இருக்கும்போது சிஎம் ஆயிடலாம், டாக்டர் ஆகலாம், போலீஸ் ஆகலாம், எல்லாமே ஆகலாம். ஆனா களத்துல நேர்ல ரியாலிட்டி அது கிடையாது. அதுதான். ஏன்னா இப்ப வந்து விஜய் வந்து என்ன பண்றாருன்னா, படத்துல மாதிரியே நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, நம்ம போலனாலும் இங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு. ஆக்சுவலா விஜய் வரும்போது அந்த ஹைப்பர் இருந்தது உண்மை. நானே வந்து ஆமா நானே வந்து நான் பாத்தீங்கன்னா, ஐயா விஜய்க்கு ஒரு மாற்றுதல் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சவன் தான் நான். ஆமா ஏன்னா நான் நினைச்சேன், உண்மையில நான் நினைச்சேன், விஜய் வந்த புதுசுல எல்லாரும் அப்படி நினைச்சாங்க. சினிமா துறையில இருக்கட்டும், அரசியல் நிறைய பேர் என்ன பண்ணாங்க. ஆமா ஆனா காலப்போக்கில் அவருடைய திங்கிங் எப்படி போச்சு, செயல்பாடுகள் எப்படி போச்சு அப்படின்னா, அது பாஜகவை ஒன்றி போன மாதிரிதான் இருந்தது. சோ இன்னைக்கு சினிமா துறையில இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாம் யார் ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்களே ஆதரவு கொடுக்கல. அரசியல்லயே நிறைய பேர் இப்போ இஸ்லாமிய அமைப்புகள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துச்சுல, ஏன் வெளியே வரணும்? ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை, அதனாலதான் வெளியே வந்தாங்க. சோ இதுதான் விஜயோடைய ஒரு ட்ராக் மாறுறதுக்கு காரணமே. பாஜக ஒரு உள்ள அனுமதி சரியா இல்லையோ, இல்ல கூட இருக்கவங்க சரியா அவர் சொல்லி தரலையோ
இல்ல கூட இருக்கிறவங்களே பாஜக பக்கம் போங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. சிடி நிர்மல்குமார் இருக்கட்டும், மாதவர்ஜனா இருக்கட்டும், புஷ்யானந்தா இருக்கட்டும், அருண்ராஜா இருக்கட்டும், இவங்க எல்லாமே அங்க இருந்து பேஸ்ல இருந்து வந்தவங்க தானே. சோ அவங்களுடைய திங்கிங் என்னவா இருக்கும், பாஜக கூட தான். அதனாலதான் இவர் திமுக எதிர்க்கிறாரு. இப்போ விஜய் வந்து ஒரு நல்ல இடத்துல வரணும், பொசிஷன் வரணும், கட்சி ஆரம்பிச்சிட்டோம், ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா கூட்டணி வச்சுதான் இவர் வரணும். அது இல்லாம உண்மையிலேயே விஜய் வந்து நல்ல சக்திப்பா, அவர்கிட்ட ஒரு பவர் இருக்குப்பா, அவர்கிட்ட ஒரு ஆதரவு இருக்குப்பா அப்படின்னா இன்னைக்கு திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் உடைஞ்சிருக்கும். உடைஞ்சு இவங்க கிட்ட வந்திருப்பாங்க. அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா இவர் ஆட்சியில அதிகாரத்துல பங்கு தரேன்னு சொன்னார். சோ அப்படி இருக்கு. ஓபிஎஸ் கூட உள்ள வந்திருக்கலாம். ஆமா, எல்லாமே பண்ணிருக்கணும். தேமுதிக உள்ள வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு விஜய யாருமே மதிக்கவே இல்லையே. ஒருத்தர் கூட வரவே இல்லை. ஏன் அதை நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். விஜய் யாரும் மதிக்கல. ஒரு கட்சி கூட ஒரு லெட்டர் பேட் அமைச்ச கட்சி கூட போல. ஏன்னா இருந்த இஸ்லாம் எம்பிகளை வெளியே வந்துருச்சு. ஒண்ணு இல்ல, ராமதாஸ் ஐயா கூட சசிகலா கூட இருக்கிறார். ஆனா விஜய் சார் கூட வரல. அதுதான் சொல்றேன். ஏன்னா விஜய் பத்தி எல்லாமே தெரிஞ்சிச்சு. இவருடைய அரசியல் எந்த மாதிரி அரசியல், ஏன்னா இவங்களோட பிளான் என்னன்னா சிறுபான்மையினர் வாக்க பிரிக்கணும். இப்ப அதிமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்கு, கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கு உங்களுக்கு வராது, அதிமுகவுக்கு வராது, பாஜகவுக்கு வராது. சோ திமுகவுக்கு போற இந்த வாக்க பிரிக்கணும்னா விஜய் அனுப்பு. ஆனா பின்னாடி நம்ம தான் இருக்கிறோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு தான் அனுப்புனாங்க. ஆனா விஜய் என் ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட ஷேடோ தான் உளறிட்டாரு, உடைச்சிட்டாரு. சோ அதனால இப்ப எல்லாருமே உஷாராயிட்டாங்க. அதனால சில இஸ்லாமியர் அமைப்புகளே வந்து என்ன பாத்தீங்கன்னா விஜய்க்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்க. சிறுபான்மையினர் ஒட்டு மொத்தமா என்ன பண்றாங்க, ஆதரவு வாபஸ் ஆயிட்டாங்க. இதை உணர்ந்துதான் ஆதவர்ஜனா மேடையில பேசுறாரு. 2 நாள் முன்னாடி மேடையில பேசுறாரு, நாங்க என்னைக்குமே பாஜகவுக்கு எதிரி, இஸ்லாமியர் சிறுபான்மையினர் நாங்க துரோகம் பண்ண மாட்டோம். இப்ப ஏன் சொல்ற, ஏன் முன்னாடி சொல்ற, ஏன் இப்ப சொல்ற அப்படின்னா சிறுபான்மையினர் தெரிஞ்சுக்கிட்டாங்க விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க, தாவேக்காவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இதை உணர்ந்துதான் போற இடத்துல எல்லாருமே நாங்க சிறுபான்மையினருக்கு நண்பன், எப்பவுமே நாங்க பாஜகவை எதிர்ப்போம். இந்த ஸ்ட்ராங்கான பேச்சியா உங்களுக்கு முன்னாடியே வரல. ஏன் தேர்தல் நெருக்கத்துல வருது, ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் இந்த பயம்.